சரிகமபா சீனியர் சீசன் 4 டெடிகேஷன் ரவுண்ட்ல நம்மளோட அருவினி என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க, யாருக்காக டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அருளினி வந்து யாருக்காக டெடிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக தான் வந்துட்டு இந்த ஒரு பாடல வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆட்டிசத்தால பாதிக்கப்பட்டிருந்தாலும், இனிமே சாதிச்சு கொண்டிருக்கிறவங்க, அதே மாதிரி சாதிக்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த ஒரு பாடல வந்துட்டு அவங்க டெடிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன பாடல் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோட இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்களோட இசையில ஒரு அழகான பாடல். ரொம்பவே வந்துட்டு ஒரு உற்சாகமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். அச்சம் அச்சம் இல்லை என்ற அந்த பாடல தான் வந்துட்டு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சூப்பரா இந்த பாடல வந்து பாடியிருக்கிறாங்க. அவங்க பாடும்போதே வந்துட்டு அவங்களுடைய ஆட்டிட்யூட்டா இருக்கட்டும், வாய்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த அச்சம் இல்லை என்கின்ற உணர்வு வந்து சூப்பராவே வெளிப்பட்டிருந்தது. இந்த ஒரு பாடலுக்காக வந்துட்டு கோல்டன் ஷவருமே வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த ஒரு கோல்டன் ஷவர வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு அவங்க ஏவில சொல்லும்போது ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. தானுமே வந்துட்டு ஒரு ஒட்டிசத்தால பாதிக்கப்பட்ட குழந்தை தான். 7 வயசு வரைக்குமே வந்துட்டு எனக்கு பேச்சே வரல. அதுக்கப்புறமாக வந்துட்டு நான் பேசுறதுக்கு ரொம்பவே துணையா இருந்தது மியூசிக் தான் என்றதையுமே சொல்லியிருப்பாங்க. அதேபோல அவங்களோட அம்மாவுமே சொல்லியிருப்பாங்க. அருளினி வந்துட்டு பேச மாட்டாங்க. ஆனா சின்ன வயசுலயே வந்து எப்பயுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பாடல வந்து அழகா ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு மியூசிக்ல வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா தான் அருளினி இருந்தாங்கன்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதனால அருளினி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் பேசுறதுக்கு காரணமா துணையா இருந்ததே வந்துட்டு என்னோட இசைதான். இது மாதிரி வந்துட்டு ஓட்டிசத்தால பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைங்க வந்துட்டு தளர்ந்து போகாம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சாதிக்கணும். அதுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும் என்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த வகையில இந்த ஒரு பாடல அவ்வளவு சூப்பராவே பாடி டெடிகேட்டும் பண்ணியிருப்பாங்க. இப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்கு. மனதுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக தான் இருக்கு. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மனதுல என்ன தோணுதுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.